friends, welcome and welcome to Karthikha Channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல first day in my life வீடியோ தான் பார்க்க போறோம். ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா எனக்கு சிம்பிளா ஆரம்பிச்சிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்குதான்னு தெரியல. நான் இது ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணிருக்கனால உங்களுக்கு பிடிக்குமா இல்லையான்னு தெரியல. இது ஒரு ட்ரையல் வெர்ஷன் தான். நான் இந்த வீடியோ நீங்க பாருங்க. இதே மாதிரி வீடியோஸ் இன்னும் எலாபரேட்டா வேணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல நீங்க போஸ்ட் பண்ணீங்கன்னா நான் வந்து இன்னும் எலாபரேட்டா இந்த டே இன் மை லைஃப் வீடியோ சீரிஸும் நம்ம வந்து இனிமே வீக்லி பார்த்துட்டே இருக்கலாம். சோ இந்த மாதிரி வீடியோஸ் பிடிக்குதா இல்லையா அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ணுங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போகலாம். இன்றைக்கி நம்ம டே இன் மை லைஃப் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இது ரொம்ப பேசிக்கான வீடியோ தாங்க. போக போக நான் இம்ப்ரூவ் பண்ணி நல்லா போடுறேன். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நான் இம்ப்ரூவைஸ் பண்ணி இன்னும் நான் நிறையா எலாபரேட்டாக போடுறேன். நான் ஏற்கனவே வீடியோவில் சொன்ன மாதிரி ப்ரொவிஷன்ஸ்லாம் கொஞ்சம் நான் மாற்றிருக்கேன்னு சொன்னேன் இல்லையா. ஸோ நான் என்னென்ன மாற்றிருக்கேன் அப்படின்றத மட்டும் நான் இப்போ உங்ககிட்ட காட்ட போகிறேன். பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டேன். ஸோ நான் வாங்கின ப்ரொவிஷன்ஸையும் வெஜிடபிள்ஸையும் நான் அந்தந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிவிட்டு நான் குக்கிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். இன்னையடே இப்படி தான் ஸ்டார்ட் ஆக போகுது எனக்கு ஆஃப்டர் பிரேக்ஃபாஸ்ட். ஸோ நான் என்னென்ன வாங்கியிருக்கேன்னு பார்க்கலாம் வாங்க. பனக்கல்கண்டு, கருப்பு கொண்டக்கடலை, வெள்ளை கொண்டக்கடலை, ராகி மாவு, கம்பு மாவு, வெள்ளை சோள மாவு, கோதுமை ரவை அதாவது தலியா, சம்பா ரவை எது ஒன்றாலும் சொல்லலாம், ராக் சால்ட் அதாவது இந்துப்பு, ராஜ்மா, அப்பளம், பாஸ்மதி ரைஸ், திணை அரிசி 1 கிலோ மொத்தம் திணை அரிசி 2 பேக்கெட் இருக்கு, துவரம் பருப்பு, அரிசி உப்புமாக்கு பச்சை அரிசி உடைச்சது, நொய் உப்புமாக்கு செய்யறதுக்கு நொய், பட்டை, லவங்கம், ஏலக்காய், அன்னாச்சி பூ அதெல்லாம், அண்ட் வீட்டில் இல்லாத வெஜிடபிள்ஸ் மட்டும், அண்ட் கொஞ்சம் பியூட்டி ப்ராடக்ட்ஸ், டாய்லெட்ரிஸ். ஸோ நான் இப்போ வந்து ப்ரொவிஷன்ஸ்லாம் எடுத்து நான் அந்தந்த பாக்ஸஸில் எதெல்லாம் ஃபில் பண்ணணுமோ நான் அதெல்லாம் ரீஃபில் பண்ண வேண்டியதெல்லாம் ரீஃபில் பண்ணி வச்சுட்டேன். வெஜிடபிள்ஸ்லாம் அந்தந்த இடத்துல வச்சுட்டேன். இப்போ வந்து நான் இன்றைக்கி வந்து சன்னா கேரட் பொரியல், சௌச்சவ் கூட்டு செய்யலான் இருந்தேன். ஸோ சௌச்சவ் கூட்டு வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேங்க. நான் பிரேக்ஃபாஸ்ட் வந்து மார்னிங்கே முடிஞ்சிருச்சு. நாங்கள் வந்து ஃப்ரூட்ஸ் தான் எடுத்துக்கிட்டோம். இப்போது ஷர்வனுக்கு வந்து டெய்லி ஒரு வகையான நான் சுண்டல் கொடுத்துட்ருக்கேன். ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன். இந்த கூட்லேயே கூட நீங்கள் சுண்டல் சேர்த்து கூட செய்யலாம். அந்த மாதிரி ரெசிபீஸ்லாம் நம்ம வீடியோவில் ஏற்கனவே போட்டிருக்கேன். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், வேணா பாருங்கள். ஸோ இப்போ நான் கூட்டு தயார் பண்ணிகிட்டு இருக்கேன். கூட்டு வந்து வேணும்னா சௌச்சவ் கூட்டு நான் தனியாக உங்களுக்கு வீடியோவாக போடுறேன். ஸோ சௌச்சவ் கூட்டை வந்து நம்ம இப்போது ஸ்டவ்வில் வச்சு ஒரு 4 விசில்ஸ் வச்சு இறக்கிட்டோம்னா ரெடி ஆகிடும். ஸோ என் கிச்சனை கொஞ்சம் அப்படியே பாருங்கள் எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்ட்டு. சமைச்சிட்டு இருக்கும்போது சமைக்கும் போதே விழுற பாத்திரம்லாம் நான் அங்கே கவுச்சு வைப்பேன் இல்லையா, அதுதான் அங்கே இருக்குது. சௌச்சவ் கூட்டு விசில் வந்துருச்சு. ஸோ ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். ஸோ இன்றைக்கி லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு ரொட்டீனில் நீங்கள் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, அது முருங்கை எடுத்து ஃப்ரிட்ஜில் வைக்கணுங்க. வெளில இருக்குது இது நைட்ஸ்லாம் அந்த பிளேஸில் வைக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் இதில் வந்து தயிர் துவைய வச்சுருந்தேன் நைட்டு. ஸோ இதுலேயும் தயிர் துவைய வச்சுருந்தேன். இதில் இருந்து எல்லா தயிரையும் வந்து நான் ஒன்றா இதில் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ இன்றைக்கி தேவையான தயிரை மட்டும் நான் வந்து இதில் சேர்த்துக்க போகிறேன். டெய்லி நான் தயிர் சேர்த்துக்குவேங்க. தயிராக சேர்த்துக்கிறத விட மோராக சாப்பிட்ருவேன்னு வச்சுக்கோங்களேன். மோரில் வந்து பார்த்தீங்கன்னா பெருங்காயத்தூளும் சீரகத்தூளும் போட்டு உப்பு போட்டு நல்லா நீர் மோராக அடித்து நீங்கள் குடிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ இன்றைக்கி தேவையான தயிரை மட்டும் எடுத்துகிட்டு மீதியெல்லாம் நான் ஃப்ரிட்ஜில் வச்சிட போகிறேன். பிகாஸ் இந்த கப்பு ஃபுல்லாக நான் வந்து உர ஊற்றிருந்தேங்க. எனக்கு அவ்வளோ தேவையில்லைன்றதுனால அது எல்லாத்தையும் நான் இதில் சேர்த்து வச்சுட்டேன். ஸோ குளிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா உறைஞ்சி போய் வச்சிருக்கேன். இப்போ நான் இதை ஃப்ரிட்ஜில் வச்சிட வேண்டியதான். இது அப்பா நேற்று திருப்பதி போயிட்டு வந்தாங்க, அந்த லட்டு பிரசாதம் கொடுத்தாங்க. இது நான் புதினா துவையல் ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கேன். டெய்லி கொஞ்சம் கொஞ்சம் நான் லஞ்சில் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா கேரட் அண்ட் கியூக்கம்பர் சாலட் சாப்பிடலாம் லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். அண்ட் பார்த்தீங்கன்னா சன்னா வச்சுருக்கேன். கேரட் வந்து பொரியல் செய்ய போகிறேன். சௌச்சவ் கூட்டு ஆல்ரெடி நம்ம ஆஃப் பண்ணியாச்சு, தாளிப்பு மட்டும்தான் போடணும். ஸோ அதுக்காக நான் இப்போ கட் பண்ணி வச்சுருக்கேன். பூண்டும் கடுகுளுத்த பருப்பு காஞ்ச மிளகா போட்டு தாளிச்சிட்டு அவ்வளோதான். கவுண்டர் டாப் டக்குன்னு நான் க்ளீன் பண்ணிடுவேன், உங்களுக்கு தெரியும். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் நைட்டு வாஷ் பண்ணி வச்ச வெசல்ஸ். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லணும். இது வந்து ஷர்வனுக்கு உடம்பு சரியானதுக்கு அப்புறமேட்டு எடுத்திருக்க வீடியோ. ஸோ ஷர்வனுக்கு உடம்பு சரியில்லாத போது என்னால் வந்து இதெல்லாம் ஹேண்டில் பண்ண முடியல, ஷர்வனுக்கு நான் நிறையா அட்டென்ஷன் கொடுக்க வேண்டியிருக்கு அப்படின்றதுனால நான் என்ன பண்ணிட்டேன்னா, வீட்டுக்கு வந்து வேலைக்கு வந்து ஒரு அக்கா வரேன்னாங்க. அவங்க தான் இருக்கிறாங்க. ஸோ பாத்திரம் வளர்க்குறது, டெய்லி கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணுறது, வீடை பெருக்கிறது, வீடு மாப் பண்ணுறது, இதுக்கு வந்து ஒரு அக்கா வராங்க வீட்டுக்கு. அவங்க தான் வந்து எல்லாமே செய்கிறாங்க. ஸோ எனக்கு இப்போ மெய்ட் கிடச்சிட்டாங்க. நான் ஷர்வனுக்கு நிறையா இப்போ டைம் ஒதுக்கலாம். ஸோ இப்போ நான் கடகடன்னு எல்லா சமையலும் முடிச்சுட்டு கவுண்டர் டாப்பை நான் ஒரு வாட்டி க்ளீன் பண்ணி ஸ்டவ் க்ளீன் பண்ணி வச்சுட்டேன்னா
அவங்க வந்து பாத்திரம்லாம் வாஷ் பண்ணுவாங்க. ஸோ அவங்க பாத்திரம் வாஷ் பண்ணுறதுக்காக பாருங்கள் அப்படியே சிங்கில் பாத்திரங்கள்லாம் அப்படியே இருக்குது. ஹாட் பாக்ஸஸ் பாத்திரம்லாம் அப்படிங்க இருக்குது. ஸோ இது வந்து நேற்று வாஷ் பண்ணது. நான் இப்போ இது எல்லாத்தையும் என்ன பண்ணணும்னா எடுத்து அந்தந்த பிளேஸில் நான் வைக்கணும். வச்சுட்டேன் அப்படின்னாக்கா இந்த பொரியலும் செஞ்சுட்டு, இப்போ கேரட் பொரியலை செஞ்சுட்டு கூட்டை தாளிச்சு நான் வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிட்டு அதே குக்கர்லேயே நான் ரைஸ் வச்சுட்டேன்னா அந்த பக்கம் ரைஸ் ரெடி ஆகிடும், இந்த பக்கம் கேரட் பொரியல் ரெடி ஆகிடும். சுண்டல் ஆல்ரெடி ரெடி ஆயிடுச்சு. சாலட் வந்து நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சிருக்க கேரட் வெள்ளரிக்காய் அப்படின்றதுனால மார்னிங்கே நான் கட் பண்ணி வச்சிருவேன். ஸோ அந்த சில்னஸ் எல்லாமே போயிடும். ஷர்வினுக்கு நான் இப்போ வந்து டெய்லி கேரட் கொடுக்க பழகிருக்கேன். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி டெய்லி கேரட் அப்புறம் ஏதாவது ஒரு வகையான சுண்டல் கொடுங்க. நான் ஏற்கனவே என்னுடைய சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்மா போட்டு கூட்டு ஒன்று செஞ்சுருப்பேன். இன்னொரு வீடியோவில் வந்து நான் ஒரு கூட்டு வித் ஒயிட் சன்னாவா பிளாக் சன்னாவா தெரியல, அது வேறு நான் ஷூட் பண்ணியிருக்கேன். இன்னும் நான் அப்லோட் பண்ணல, அது பழைய வீடியோ. நான் அப்லோட் பண்ணுறேன், உங்களுக்கு அது பார்த்தாலே தெரியும் அது பழைய வீடியோ அப்படின்ட்டு. இது வந்து இப்போ ரீசெண்ட் டைமில் நான் எடுத்திருக்கிறது. ஸோ டெய்லி வந்து ஏதாவது ஒரு வகையான சுண்டல், ராஜ்மாவோ கருப்பு கொண்ட கடலையோ வெள்ளை கொண்ட கடலையோ சோயாவோ ஏதோ ஒரு பல்ஸ் வந்து நீங்கள் குழந்தைங்க சேர்த்துக்கிறது நல்லது. டெய்லி இந்த மாதிரி கலர் கலராக நீங்கள் சாலட்ஸ் வச்சிங்கன்னா அவங்களுக்கு பிடிச்சது ஏதாவது ஒரு காய் எடுத்து சாப்பிட்டா கூட ஃப்ரெஷ்ஷாக சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ இப்படி தான் என்னுடைய கிச்சன் இருக்குது. நான் சமைச்சு முடிச்சுட்டு இது அந்தந்த இடத்துல அதை பிளேஸ் பண்ணிட்டு கவுண்டர் டாப் கிளீன் பண்ணிட்டு ஸ்டவ் கிளீன் பண்ணிட்டு அதெல்லாம் பிளேஸ் பண்ணிட்டு அவங்க வரத்துக்குள்ள எல்லா வேலையும் முடிச்சுட்டு நான் எல்லா பாத்திரமும் ஒழிச்சு அதில் போட்டுட்டேன் அப்படின்னாக்கா அவங்க வந்து அழகாக கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. இந்த சைட் பாருங்க. உங்க வீட்டில் இந்த மாதிரி நடக்குமான்னு தயவு செய்து பார்த்து சொல்லுங்க. நேற்று வந்து சரி இனி இப்போ நான் வரேன். பால் பாத்திரங்க இது தீஞ்சிடுச்சு. இதை ஒரு 4 நாளைக்கு வச்சு டெய்லி கொஞ்சம் 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 தேய்ச்சாதான் கிளீன் ஆகும் போல இருக்கு. பால் அடுப்புல வச்சுட்டு போகும்போது ஷர்வின் தூங்கிட்டு இருந்தான். திடீர்னு அலற ஆரம்பிச்சிட்டான் குழந்தை. தூக்கத்துல நிறைய மெடிசன் சாப்பிட்டதுனாலயா என்னன்னு தெரியல. ஸோ அவன் அலறானேன்னு போனேன், அப்படியே நான் பாலை மறந்துட்டேன், தீஞ்சிடுச்சு. இந்த மாதிரி பால் மற்ற விஷயங்கள்லாம் உங்களுக்கும் தீஞ்சி போன எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கான்னு கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய ஹால்லாம் எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். கிச்சன் இந்த நிலைமையில தான் இருக்கு. மார்னிங் பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நாங்கள் என்ன சாப்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் சாலட் தான் சாப்பிட்டேன். மாதுளம்பழம், செவ்வாழைப்பழம், கொய்யா அண்ட் ஆப்பிள் இதை வந்து நாங்கள் 3 பேருமே கட் பண்ணி சாப்பிட்டோம். சாப்பிட்டு கொஞ்சம் நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வினுக்கு வந்து இந்த சன்னா கொடுத்தேன். இந்த சன்னா கொஞ்சோண்டு கேஷ்யூநட்ஸ் அண்ட் பாதாம்ஸ் கொடுத்தேன். ஸோ இப்போ சீக்கிரமாக நான் லஞ்ச் முடிச்சு சீக்கிரமாக 12 o'clockலாம் லஞ்சுக்கு போயிடுவோம். ஸோ என்னுடைய வீடு ஹால்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம், எவ்வளோ மெஸ்ஸியாக இருக்குன்னு நம்ம பார்ப்போம். ஸோ மார்னிங் ஸ்க்ரீன்லாம் க்ளோஸ் பண்ணியிருக்குங்க, பிகாஸ் நைட் இல்லைங்களா. பாருங்க ஷர்வினோட ஸ்கூல் பேக் எடுக்கவே இல்லைங்க, இத்தனை நாளாக எடுக்கல. லஞ்ச் பேக்கும் ஸ்கூல் பேக்கும் அப்படி இருக்கு. வாங்கிட்டு வந்த ஃப்ரூட்ஸ் அப்படியே இருக்குங்க. ஷர்வின் பாய் காட்டுறாரு. என் ஹஸ்பண்ட் இருக்காரு, அது லேப்டாப் பேகு. ஷர்வின் தூக்கிட்டு வந்து இங்கே போட்டான் போல இருக்கு. டாய்ஸ்லாம் தனியாக என்னோட குட்டி பெட்ரூமில் ஷர்வின் ரூமில் தான் இருக்கும். பட் அவன் எடுத்துகிட்டு வந்து மார்னிங் எப்பவுமே இப்படி தாங்க மெஸ்ஸியாக பண்ணி வச்சிருவான். நான் அதே மாதிரி இந்த பில்லோஸ்லாம் பாருங்க எல்லாம் கலைஞ்சு கிடக்கு பாருங்க. இப்படி தான் ஹால் இருக்கு. அந்த கவர் வந்து பார்த்தீங்கன்னா ஷர்வினுக்கு மெடிக்கல் சர்டிஃபிகேட் நேற்று வாங்கிட்டு வந்தோம் நாங்கள். அண்ட் டிஸ்சார்ஜ் சம்மரி கொடுத்தாங்க, அதை நேற்று போய் வாங்கிட்டு வந்தோம் ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்ட்டு. ஆக்சுவலி நான் வந்து விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாளே நான் ஷர்வினுக்கு ஸ்கூலுக்கு அனுப்பணும்னு நினச்சேன். பட் ஷர்வினுக்கு லைட்டாக கொஞ்சம் ஒரு மாதிரி இருந்துச்சு. அவருக்கு போகிற மைண்ட் செட்டில் உடம்புமே கொஞ்சம் முடியாமல் இருந்தான். அதனால நான் வந்து விநாயகர் சதுர்த்தி முடிஞ்ச உடனே ஸ்கூலுக்கு அனுப்பலாம் அப்படின்னு இருந்தேன். அண்ட் டிவி ஷோகேஸில் என்னென்னலாம் இருக்கு பாருங்க. ஓடிச்செல்லாம் ஐடி கார்டுலாம் எடுத்து இப்போ மாட்டக்கூடாது. எடுத்துருங்க பேக்ல வச்சிருங்க ஐடி கார்டு. ஃபேஸ் வாஷ் மட்டும்தாங்க பண்ணியிருக்கேன் நான். ஆயில் அப்ளை பண்ணியிருக்கேன், வேற எந்த வேலையும் நடக்கல. பால்கனி க்ளீனாக இருக்கு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. துணிலாம் எதுவும் இல்லை. ஐயா ஸ்டூல் போட்டு பால்கனியில் எட்டி பார்க்கறதுக்காக ஸ்டூல் போட்டு வச்சிருக்காரு. ஸோ இப்படி தான் இருக்குது என் வீடு. இன்னும் நீங்கள் பெட்ரூம்லாம் போனீங்கன்னா மாஸ்டர் பெட்ரூம் எந்திரிச்ச உடனே நான் ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிருவேன். பெட் ஃபுல்லாக செட் பண்ணி வச்சிருவேன். பட் இங்கே வா, அதுக்குள்ளே ஷர்வின் வந்துட்டாரு. வந்து ஃபோட்டோ எடுங்க அப்படிங்கிற. ஸோ அவர் வந்து என்ன சாப்பிட்டுட்டு இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா சுண்டல் சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஸோ தாராளமாக நீங்கள் உங்கள் குட்டி குழந்தையிலேருந்து எல்லாருக்குமே ஒரு 4 நாள் சுண்டலை வந்து மசிச்சு கொடுக்க ஆரம்பிக்கலாம். பிடிச்சிருக்கா? என்னது இது? போய் உட்காந்து விளையாடு போ. அதுல போய் உட்காந்து அதுல சாப்பிட்டுக்கிட்டே உட்காந்து விளையாடு. சாப்பிட்டுருந்தோம் குட் பாய்ல. பாருங்க அவர் சும்மா வீடியோக்காக 2-3 சாப்பிட்டாரு, ஓடிடுவாரு.
புள்ள என்னடா அழகா சாப்பிடுது அப்படின்னு நினைச்சீங்களா? எங்க போய் நிக்குது பாருங்க. வால் அது பாருங்க. நான் கொடுத்ததே கொஞ்சம் தான், திருப்பி வேணும்னு கேட்டான்னு நான் கொடுத்தேன். 2 சாப்பிட்டான் வீடியோக்காக. அப்படி சொல்லக்கூடாது செல்லம். ஸோ நான் ஃபுல்லா கிளீன் பண்ணி முடிச்சுட்டு என் வீடு எப்படி இருக்குன்னு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்படிதான் இருக்கு. ஷர்வின், இது என்னது? இது யார் இப்படி அடுக்கி வச்சா? சைக்கிள், அவரோட பூ, கார், சேர். பெட்ரூம்ல பாத்தீங்கன்னா இப்படிதாங்க லைனா எல்லாத்தையும் அடுக்கி வச்சிருக்கான். ஓடிட்டான் பாருங்க, கேட்ட உடனே ஓடிட்டான் பாருங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்லாம் அந்த ரூம்ல கம்ப்யூட்டர் ஆண்ட இருக்க வேண்டியது, லேப்டாப் ஆண்ட. இங்க இது எல்லாமே அவனுடைய டாய்ஸ் ரூம்ல இருக்க வேண்டியது. பாருங்க எங்க போனான்னு பாப்போம். ஷர்வின் பாருங்க, ஒன்னும் தெரியாத மாதிரி மேல போய் உட்காந்துட்டு இருக்கு. இன்னும் அந்த சன்னாவை வச்சு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். ஸோ கடகடன்ட்டு இப்போ நான் எல்லாத்தையும் ஏற கட்டணும். இப்போதாங்க பெட்ரூம் அவ்வளோ க்ளீன் பண்ணி வச்சுட்டு வந்தேன். அதுக்குள்ளே எல்லா டாய்ஸையும் லைனாக அடுக்கி வச்சிருக்கான் பாருங்க. இப்படிதாங்க டெய்லி வேலை முடிச்சா கூட நான் டெய்லி இந்த மாதிரி ரொட்டீனா அவன் பண்றத க்ளீன் பண்றதுக்கு எனக்கு கரெக்டா இருக்கும். வாழைப்புள்ள யாரு? வாழைப்புள்ள யாரு? கரெக்டா சொல்லு. ஷர்வின் இல்லையா? அப்ப ஷர்வின் யாரு? ஷர்வின் வாழைப்புள்ளையா நல்ல பிள்ளையா? சொல்லு. இங்க பார்த்து சொல்லு. நல்ல பிள்ளையா? ஷர்வின் நல்ல பிள்ளையா? ஸோ இவ்வளோத்தையும் நான் க்ளீன் பண்ணோங்க. எப்படி பண்ண போறேன்னு தெரியல. சமைச்சு முடிச்சுட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஆக்சுவலி கூட்டில் வந்து கொத்தமல்லி எல்லாம் சேர்த்துட்டேங்க. இதை வந்து நான் கிணத்துல டிரான்ஸ்ஃபர் பண்ணேன். அதனால தான் இப்படி ஓரெல்லாம் இப்படி இருக்கு. ஸோ ஷூட் பண்றதுக்காக பாருங்க, நான் இந்த மாதிரி எடுத்து வச்சு ஷூட் பண்ணியிருக்கேன். என்னுடைய கிச்சன்ல இப்படிதாங்க வச்சு ஷூட் பண்றேன். ஸோ இது முடிஞ்சிச்சா? இப்போ நான் என்ன பண்ணணும், இது திருப்பி வந்து ஒரு சர்விங் பவுலில் மாற்றிடணும். வெறும் ஷூட்காக தான் இந்த மாதிரி பவுல்லாம் நான் யூஸ் பண்ணுறேன். ஸோ இப்போ நம்ம வந்து சர்விங் பவுலில் குக்கரில் இருக்கக்கூடிய இந்த கூட்டு இருக்கு இல்லையா, இந்த கூட்டையும் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் அடுத்தது என்ன பண்ணுறேன்னு பார்ப்போம். ஸோ ஒரு மைல்டு கிளீனிங் ரெடியாக இருக்குது. இது வந்து லட்டு சில்னஸ் ஆகிறதுக்காக வச்சுருக்கேன். ஷர்வினுக்கு வந்து டெய்லி நான் இப்போது பர்ஃபி கொடுக்குறேன். வெல்லமோ வேர்க்கல்லையும் குழந்தைக்கு நல்லது அப்படின்றதுனால கொஞ்சம் நல்லா பழகிட்டு இருக்கேன். அது சில்லுன்னு இருக்கக்கூடாதுன்னு ஃப்ரிட்ஜில் இருந்து எடுத்து வெளில வச்சுருக்கேன். லட்டுவும் வச்சுருக்கேன். கடாயில் கேரட் செய்யறதா கடாயும் கேரட்டை மட்டும் வச்சுருக்கேன். மற்ற கவுண்டர் டாப்பில் இங்கேருந்து எல்லாத்தையும் நாங்கள் க்ளீன் பண்ணிட்டேன். யாரோ வீட்டை பெல் நாக் பண்ணுறாங்க. நான் யாருன்னு பார்த்துட்டு நான் உங்களை கண்டினியூ பண்ணுறேன். பூண்டு வந்து தட்டி வச்சுருக்கேன் கேரட்காக. சமைச்ச எல்லாத்தையும் நான் இந்த இடத்துல கார்னரில் வச்சுருக்கேன். பாத்திரம் வந்து அந்த அக்கா வந்தோடனே இதெல்லாம் வாஷ் பண்ணிடுவாங்க. தண்ணி கேனுக்கு வந்து சொல்லியிருக்கேன். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எம்டி தண்ணி கேன் இருக்குது. தண்ணி கேன் கொண்டாந்து கொடுத்தாங்கன்னா அதையும் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன்னா அவ்வளோதான் வேலை முடியுது. ஷர்வினுக்காக நான் வந்து டெய்லி எக் கொடுக்குறேன். அதனால நான் எக் வந்து தனியாக அவனுக்காக பாயில் பண்ணி போட்டிருக்கேன். ஸோ வீடு ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஒரு ஃபோட்டோவை ஷர்வின் கழட்டிட்டான். நான் திருப்பி ஓட்டணும். வீடு ஃபுல்லாக க்ளீன் ஆகிடுச்சு. டிவி ஷோ கேஸில் இருந்ததெல்லாம் கூட எடுத்து நான் க்ளீன் பண்ணிட்டேன். ஸோ அந்த அக்கா வந்து எனக்கு ஃபுல்லாக வீடெல்லாம் க்ளீன் பண்ணி கொடுத்துட்டாங்க. கவுண்டர் டாப் ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டாங்க. தண்ணி கேன் நான் மேலே வச்சுருக்கேன். தண்ணி கேன் போடுறவங்க வந்ததும் தண்ணி கேன் எடுத்து நான் குடத்துல இன்னும் கொஞ்சம் தண்ணியை ஊற்றிட்டு தண்ணி கேன் நான் எம்டி பண்ணி அதையும் நான் கொடுக்கணும் தண்ணி கேன்காரங்க கிட்ட. இன்றைக்கி குக் பண்ணது பால்யானம் எல்லாமே இருக்குது. கவுண்டர் டாப் ஃபுல்லாக கழுவி தள்ளியாச்சு. ஸ்டவ் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. பாத்திரம் எல்லாம் வளக்கி இங்கே உலர்த்த வச்சுருக்காங்க. சிங்க் எல்லாமே வாஷ் பண்ணிட்டாங்க. க்ளீனிங்க்கு யூஸ் பண்ண துணியெல்லாம் இங்கே வச்சுருக்காங்க. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் தீஞ்சு போனதுன்னு சொன்னேன் இல்லையா, ஒரு பாத்திரம் பால் காய்ச்சும் போது நான் வந்து தீய விட்டுட்டேன். அது ஒரே நாளெல்லாம் தேய்க்க முடியாது. ஒரு 2 டேஸாக தேய்ச்சிட்டே இருக்காங்க. அதில் வினிகர் ஆட் பண்ணி நீங்கள் ஊற வச்சுட்டு அப்புறம் தேய்ச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும். பட் என்கிட்ட வினிகர் இப்போதைக்கு இல்லை அப்படின்றதுனால நான் வந்து ஜஸ்ட் லைக் தட் அப்படியே தேய்ச்சிட்டு ஊற வச்சுருக்காங்க. ஒரு 2 டேஸ் கண்டினியூஸாக தேய்ச்சாக்கா சரியாயிடும். அவ்வளோதான். என்னுடைய கிச்சன் வேலையும் முடிஞ்சிடுச்சு. வீடு ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. வீடு ஃபுல்லாக மாப் பண்ணியாச்சு, பெருக்கியாச்சு. நான் காலையிலே துணியெல்லாம் துவைச்சி வச்சாச்சு. அதை நான் மடிச்சும் எடுத்து வச்சுட்டேன். ஸோ எல்லாமே கிளியராக ஆயிடுச்சு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னா நம்ம பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம ஒரு பெரிய லைக் கொடுங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. என்னோட சேனலை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்களா, என்னோட சேனல்ல இருக்க வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, அப்ப ப்ளீஸ் கன்சிடர் டு ஹிட் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் அண்ட் பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கனையும் அப்படியே ஹிட் பண்ணிக்கோங்க. சோ தட் நான் போடக்கூடிய நியூ வீடியோஸ்லாம் உங்களுக்கு அப்டேட்ஸ்ல நோட்டிபிகேஷன்ல வரும், நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். Thank you so much for watching. Take care. Bye.